Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு மாணவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 450 பொறியியல் கல்லூரிகளில் நடப்பு ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை பணிகள் துவங்கியுள்ளன. கடந்த 7ஆம் தேதி முதல் TNEA.online.org என்ற இணையதளம் வழியாக மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை 2,86,065 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 2 லட்சம் இடங்கள் வரை நிரப்பப்பட உள்ளன. இதற்காக 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான கால அவகாசம் வரும் 6ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜயிடம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மாணவியின் தாயார் ஒருவர் உருக்கத்துடன் கோரிக்கை விடுத்தார். ஒரு 2013ஆம் ஆண்டுல இருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு 2012ஆம் வருடம் என்னோட பொண்ணு 2 வயதா இருக்கும்போது ஆரம்பிச்ச தேர்வு. அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியா இல்லை. பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னால் படிக்க முடியலை. 2013ஆம் வருட தேர்வில் தாள் 1 வெற்றி பெற்றேன். தேர்வில் எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல. திரும்ப 2017ஆம் ஆண்டு தேர்வில் தாள் 1 தாள் 2 இரண்டுலையுமே நான் வெற்றி அடைஞ்சேன். ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை. அதுக்கப்புறம் 2018ஆம் வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு, போட்டித் தேர்வு திரும்ப எழுதினாதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களோட வாழ்வாதாரத்தையே சிதைச்சாங்க. எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்தினாங்க. ஆனால் இதுவரைக்கும் வேலை போடலை. ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல. நியமன தேர்வு ஒன்று நடத்தினாங்க. அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியா இருக்காது. என்னோட 27வது வயதுல நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் 40 வயதை நெருங்க போறேன். இதுவரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. தளபதி நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற 2வது தேர்வு முறையை ரத்து செய்யணும். அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையா நான் வைக்கிறேன். எங்களை போல எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த நியமன தேர்வுங்கிற 2வது தேர்வு முறையை தளபதி அவர்கள் CM ஆகணும், நீக்கணும், கல்வித்துறையை அவர் வசம் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையா கேட்டுக்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.